அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தினாலே இந்த ஜெபிக்கலாம் வாங்க நாள் 2வது நாள் காலை ஜெப ஆராதனைக்கு வந்திருக்கின்ற காணொளி தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற என்னோடு இணைந்து ஜெபிக்க தயாராக இருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெப ஆராதனையின் ஆரம்பத்திற்காக யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வேலைக்காக முயற்சிக்கிறோம்ப்பா. புதிய நாளை எங்களுடைய வாழ்விலை கண்டு கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தீங்க. உங்களுடைய மெய்யான கிருபைகளையும் வழிநடத்துதலையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய இல்லத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விலும் எங்கள் சுற்றி வட்டார மக்களுமாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாழ்விலும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தமைக்காக முயற்சிக்கிறோம்ப்பா. இன்னல்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் என் தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்கிற இந்த ஒரு நிமிடம் மாத்திரம் என்னுடைய வாழ்விலே முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த ஜெப ஆராதனையிலே இந்த ஜெப வேளையிலே உண்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது என் தேவனுடைய ஆண்டவரே, வானத்தின் பல கனிகளை திறந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, புதியதொரு நாளிலேயும் அதிகாலை வேளையிலேயும் உடைய நாமத்தை நோக்கி பார்க்கின்றோம். அநேக அற்புதத்தை எங்களுக்கு தாங்க, எங்களுடைய வாழ்வில் அநேக அதிசயங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய நாளானது எங்களுக்கு சந்தோஷத்தின் ஈவுகளை, சந்தோஷத்தின் கனிகளை நிறைவாய் தருவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த ஜெபாராதனையிலே நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கின்ற வேத வசனம் இனமாக, கேட்க இருக்கின்ற சிறிய செய்தி இனமாக, ஆண்டவரே ஜெபிக்க இருக்கிற ஏறெடுக்கின்ற விண்ணப்பம் ஒவ்வொன்றிலும் அளவற்ற நாம மட்டுமே மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக மரித்து உயிர்த்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்வின் ஆரம்பத்திற்காக யாவரும் இணைந்து ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தொங்கிட, கனி தந்திட நான் செழித்தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் நூற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமா
காக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இன்னும் ஒரு பாடலை யாவரும் இணைந்து பாடி நாட்களின் நிகழ்வுகளே நம்மை இணைத்துக் கொள்வோம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகலும் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகலும் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன்,
நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 முடிய. யோவான் 13வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 முடிய. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்பவர்களே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளிலும் கூட இந்த ஜெப ஆராதனை நேரம் நாள் 2 என்னோடு கூட காணொலி தொலைக்காட்சியின் வாயிலாக ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்க தங்களை தகுதிப்படுத்த உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் அன்பாக வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். இறை ஆசீர்வாதமும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பம் அனைத்தோடும் நிறைவாய் இருப்பதாக. இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் விதமாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்திலே கூறியது போல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற செய்தியை இன்றைய தினத்திலே உங்கள் முன்பதாக நான் கூறலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். இந்த உலக வாழ்வை பார்க்கின்ற பொழுது யாரிடமுமே அன்பு என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறதா, அன்பு என்கின்ற ஒரு செயல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த பண்பை நம்மிடத்தில் இல்லாதவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு புதிய கட்டளை தந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நாம் முதல் பகுதியிலிருந்தே நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியை இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் கூறுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய சீஷர்களை பார்த்து கூறுகிறார். தன்னுடைய காலம் முடிந்தது, தான் சிலுவையில் அறையப்பட போகின்றேன், மரித்து உயிர்க்க போகிறேன் என்பதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய சீஷர்களுக்கு மறைமுகமாக தெரிவுபடுத்துகிறார். மறைமுகமாக தன்னுடைய சீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த கட்டளையை அவர்கள் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலே பார்க்கின்ற போது கொரோனா வைரஸின் தாக்குதல் எங்களுக்கு இருக்கிறது, எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி ஏங்குகின்ற சகோதரனை சகோதரியே, நீ அன்பாய் இருக்கிறாயா? சற்று யோசித்து பாருங்கள். உன்னோடு வாழ்கிற மக்கள், உன் உடன் பிறந்தவர்கள், உன் பெற்றோர்கள், உன்னை சுற்றி வாழ்கிற மக்களிடம் நீ அன்பாய் இருக்கிறாயா என்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது யாரிடமும் அன்பாக இல்லை என்கிற ஒரு நிலைமை தான் வருகிறது. அன்பு என்றால் என்னவென்று அறியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதன் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்விலே அநேக பாடுகளும் நிந்தனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் நமக்கு வருகிறது என்பதை வேதத்தின் மூலமாக வேத வசனங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவானவர் நமக்கு வைத்த புதிய கட்டளை, புதிய கற்பனை என்னவென்று சொல்லி பார்த்தால் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? அவர் நம்முடைய பகைவரிடம் நீ அன்பாயிருங்கள், உன்னை நேசிக்கிறவரிடத்தில்
மட்டும் மாத்திரம் நீ அன்பா இருந்தால் போதும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் எந்த நிகழ்விலும் கூறவில்லை. உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யணும், அவனோடு நீ அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். இதற்கு உதாரணமாக நாம் எதை பார்க்கலாம் என்று சொன்னால், சிலுவை பாடுகளிலே சிலுவை அறையப்பட்ட இயேசுவிடத்திலே அந்த இடத்திலே அவர்கள் அருகில் அறையப்பட்டிருந்த இரண்டு கல்வர்களில் ஒருவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு அவரில் அன்பாய் இருந்தார் என்பதை குறித்து அவருடைய வாழ்வின் பயணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நிலைமையை இந்த உலக வாழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கும் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அன்பாக இருக்கிறோமா? நம்மை சுற்றி வாழ்கிற மக்களிடத்திலே அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்று சொல்லித்தான் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கொரோனா வைரஸின் அதாவது இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு தரப்பட்டிருப்பது இல்லத்திற்குள் அடைந்து இருக்கின்ற நாம் வார்த்தைகளாலோ மனதினாலோ பிறரிடத்தில் சண்டை போட வேண்டும், பிறரிடத்திலே வன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. வீட்டில் இருக்கின்றவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்மோடு வாழ்கிற நம்முடன் இருக்கின்ற அனைத்து மக்களிடம் சுமூகமாக அன்பாக நம்முடைய வாழ்வை தொடர வேண்டும் என்கிற கட்டளையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த இரண்டாவது நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிற கட்டளை நாம் எல்லா இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி வாழ்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் நாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அன்பின் கட்டளையை அன்பாக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். எனவே இந்த நாளை இந்த ஜெபத்தோடு நாம் இணைந்து தொடங்க இருக்கின்ற நாம் இந்த நாளை இனி வருகிற பாதைகளிலே நம்முடைய வாழ்வின் பயணங்களிலே அன்பாய் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அன்பினால் நிறைவாய் நிறைத்து வழிநடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகின்றோம். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார் என்ற பாடலின் முதல் சரணத்தை மாத்திரம் பாடி நாம் ஜெபத்திலே இறைவனோடு கூட சேர்ந்து நம்முடைய நேரத்தை நம்முடைய வாழ்வின் தேவைகளை நம்முடைய சமூகத்திலே ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளப் போகிறோம். இணைந்து ஜெபிப்போமா? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும், வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார், நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். கடந்து வந்த நாட்களிலே நம்முடைய உலக வாழ்வின் ஓட்டத்திலே நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் பாவங்கள் எத்தனை அதிகமாக இருக்கின்றன. நம்முடைய பாவங்கள் மிகுதியாக இருந்தாலும் கூட நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்தருளுகிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை கட்டளையிட்டருளி அன்பாக நம்மை பாதுகாத்து தேற்றி அரவணைத்து வழிநடத்தி இருக்கிறாரே, அதற்காக நாம் என்னுடைய சமூகத்திலே இறைவனுக்கு நன்றி பலிகளை காணிக்கைகளாக செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் பாவத்தை பிடித்து கொண்டு சாத்தானுக்கு உதவி செய்கிறவர்களாக சாத்தானுடைய வரிசையிலே அவன் அழைத்து வைத்திருக்கிறவர்களின் வரிசையிலே நாம் நடந்து கொண்டிருப்போம். இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார், அழகாக நம்மை அழைக்கிறார், அன்பாக என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் செய்த பாவங்களை உங்களுக்கு நான் மன்னித்து விட்டேன்,
உங்கள் மீறுதல்களை நான் உங்களுக்கு மன்னித்து விட்டேன். உங்கள் பாவங்களுக்காக நான் சிலுவையிலே அழிக்கப்பட்டு என்னுடைய உதிரம் அனைத்தையும் உங்களுக்காக சிந்தி உங்கள் பாவங்களை மன்னித்து மீட்டு புது சிருஷ்டியின் முதற் பலனாக உங்களை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி அழைக்கிறார். இதோ வாசல் அண்டை நின்று ஆசையாய் கதவுகளை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே அவனோடு கூட சேர்ந்து பிரவேசிப்பேன் என்று சொல்லி கூறியிருக்கிறாரே. நம்முடைய இருதயத்தின் வாசல்களை அவர் வெளியில் நின்று நம்முடைய இதய கதவுகளை திறக்கும்படியாக அவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அழைப்பின் சத்தத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நீ தயாராக இருக்கின்றாயா? இந்த நாளிலும் கூட அன்பாய் இருங்கள், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த வசனத்தை பார்த்தோமே, அந்த வசனத்தை குறித்து சிந்தித்தோமே. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி ஒரு அன்பின் கட்டளையை புதிதாக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறாரே. அவர் நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். இந்த புதிய நாளின் காலை வேளையிலே ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்து முழங்கால் படிட்டு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கின்ற இறை மக்கள், உங்கள் வாழ்வின் பயணங்களில் அன்பு இருக்கிறதா என்பதை குறித்து சற்று யோசித்து பார்க்கலாமா? அன்பாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை குறித்து பார்க்கலாமா? நாம் அன்பாக இருக்கும்போது மாத்திரமே என்னுடைய சமூகத்திலே நாம் சேர முடியும். என்னை தவறாக பேசிவிட்டான், என்னை தேவையில்லாத பழிகளை என் மீது சுமத்தி விட்டான் என்று சொல்லி பிறர் மீது காரணங்களை காட்டி பகைத்துக் கொண்டிருக்கின்றோமே, இந்த பகைமையை விட்டுவிட வேண்டும். அன்பாக அவர்களோடு கூட ஒப்புரவாகி நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, நான் அமைதியாக அன்பாக அவர்களிடத்தில் பேசினாலும் அவர்கள் என்னை விட்டு விலகித்தானே செல்வார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நினைத்திருந்தால் யாரும் யாரிடமும் அன்பாக பேச முடியாது, அன்பாக இருக்க முடியாது. நம்முடைய வாழ்விலே இந்த கொடிய கொரோனா வைரஸின் கொடுந்தொற்று இவ்வுலக விட்டு அகல வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நீங்கள் இப்பொழுது இல்லத்திலே இருக்கின்ற வேளையிலே இறைவனோடு கூட அன்பாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பிறரிடத்தில் நீ அன்பாய் இருப்பதற்கு முன்பதாக இறைவனிடத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீ அன்பாக இருக்க கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உன் முழு அன்பையும் நீ கொடுக்க பழகிக்கொள். அப்படி அவரிடத்தில், அவருடைய வேத வசனத்தில் நீ அன்பாக இருக்கின்ற பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நீ மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகள், உன் உறவினர்கள், உற்றாக வெந்து ஜனங்கள், உலகத்திலே வாழ்ந்த அனைத்து மக்களும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விசுவாசத்தின் மிகுதியோட சமூகத்திலே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சமூகத்திலே நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நலப்பிதாவே, இந்த நாளின் புதிய நாளின் காலை வேலைக்காக வைத்திருக்கிறோம்ப்பா. இந்த காலை வேலையிலும் கூட நாங்கள் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக என்னுடைய சமூகத்திலே ஒருமனப்பட்ட ஆவிகளை உடையவர்களாக இணைந்து வருவதற்கு, விண்ணப்பங்களை ஏற்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட இந்த காட்சியை பார்த்து கொண்டு எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆசிர்வதிங்க. இவ்வுலக வாழ்விலே போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த போதும் கூட அதிகாலை வேளையிலே ஆண்டவரே ஒரு நிமிடத்தை ஒதுக்கி உமக்காக ஒதுக்கி ஆண்டவரே தந்த 24 மணி நேரத்திலேயும் சிறிதளவு நேரத்தை உடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த சமூகத்திலே வந்து நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து அவர்கள் வேண்டும் சொல்லி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவர்கள் என்னென்ன தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்வில் இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்களும், எதற்காக உடைய சமூகத்தை நோக்கி அவர்கள் விண்ணப்பங்களை எடுக்கிறார்களும், அந்த எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் அதற்கும் அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன்னுடைய வாழ்விலை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்லி உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உலக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்திலே இருக்கின்ற எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கொடுந்தொற்றான கொரோனா வைரஸின் தாக்குதலினாலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பணியை ஒழுங்காக செய்ய முடியவில்லை, எங்களால் ஆலயத்திற்கு வர முடியவில்லை, எங்களால் ஒழுங்காக தொழுது கொள்ள இயலவில்லை என்று சொல்லி வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களின் ஆசைகளையும் ஆண்டவரை நிறைவேற்றுங்க. இனி வருகின்ற நாட்களில் ஆனது இந்த கொடிய கொடுந்தொற்றின் வைரஸின் தாக்குதல் முற்றிலுமாக உலகத்தை விட்டு அகற்றப்பட்ட ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உங்களுடைய சமூகத்தில் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கிட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றிகளையும், துதிகளையும், ஸ்தோத்திரங்களையும், வல்லமைகளையும்,
பலத்தையும் கனத்தையும் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வாசம் செய்கிறீர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னேன். எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்விலை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்காக எங்களை நீ தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் இந்த சமூகத்திலே வந்து ஆண்டவரே இடத்திலே எங்களுடைய வாழ்வின் தேவைகளை கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. பாவங்களின் மிகுதியால் ஆண்டவர் அநேக இடர்கள் தப்புதங்களின் நிமித்தமாக எங்களுடைய வாழ்வை அடைத்து வைத்திருக்கின்றோம். நீர் எங்கள் அருகில் இருக்கிறது உணாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வில் இருக்கின்ற கடின உள்ளத்தை மாற்றித்தாங்க ஆண்டவரை. கடின உள்ளத்தை மாற்றி தந்த ஆண்டவரை நாங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்பதற்கான ஆசீர்வாதங்களை திருக்கரங்களில் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். புதியதொரு நாளை எங்களுடைய வாழ்வை கண்டுகொள்ள கிருபை செய்தீங்க. இந்த நாளிலே ஆண்டவரை இனி வருகின்ற ஒவ்வொரு மணித்துளிகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரை. எங்களுடைய பணிகள் ஆண்டவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பணிகள் இல்லத்திலே இருக்கின்ற பொழுது மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். ஒருவரும் பணிகளுக்கு செல்ல முடியாத நிலைமையிலேயும் ஆண்டவரை இல்லத்திலே தனித்திருக்கின்ற பொழுது வேதத்தை எடுத்து வேதத்திலே உள்ள வசனங்களின் படியானவரை உம்மோடு கூட அவர்கள் இணைந்து உறவாடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாங்க ஆண்டவரை. தனிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி தொலைத்தொடர்பு சாதனங்களின் வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக வீணாக பிறரிடத்தில் பழக்கம் விடுவதன் காரணமாக பிறரோடு கலந்து பேசிக்கொண்டு தன்னுடைய நேரத்தை செலவு செய்யாதவனமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நேரத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் செலவழிக்க வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் சொல்லி சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த வேலையிலும் கூட நாங்கள் உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காக முயற்சிக்கிறோம். இந்த வேலையும் கூட ஆண்டவரே எங்களுடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ரட்சகரும் மீட்புமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சுவர்களுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்ததைக்கும் உடையவைகளே. ஆமென்.